தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு. மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா. கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம். ஏன் கட் பண்ணீங்க? அட்டெண்ட் பண்ணி பேச வேண்டியதானே? உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு ரஞ்சினி. டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். Did you inform them about வா ரஞ்சினி. வெல்கம் நித்யா ப்ளீஸ். உட்காருமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ டிட் a very good job. Thank you சார். உன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களோ? இல்ல சார், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்கிட்டதுனால எனக்கு அவ்வளவு கஷ்டம் தெரியல. சில நேரத்துல நாம என்னதான் பிளான் பண்ணாலும் அன்எக்ஸ்பெக்டடா சில டிஸ்டர்பன்ஸ் வந்துருது. அப்படிதான் உன்னை கிட்னாப் பண்ண மேட்டரும். இன்னொரு விஷயம், அவங்க எங்க கொண்டு போனாங்கன்னே தெரியல. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம் ரஞ்சினி. அவங்க என்ன கடத்திட்டு போகும்போது எனக்கு கூட அந்த இடம் தெரியல. தப்பிச்சு வெளியில வரும்போது தான் தெரிஞ்சது சிட்டிக்கு நடுவுல அவ்வளவு பெரிய ஏரியால என்ன வச்சிருந்திருக்காங்கன்னு. நினைச்சு பார்க்கவே முடியல சார். வெளியில பார்த்தா சந்தேகப்படாத அளவுக்கு உள்ள அவ்வளவு பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கு. சின்ன சின்ன பசங்களை பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி வச்சு அவங்கள போதைக்கு அடிமையாக்கி அவங்கள வச்சே வேலை வாங்கியிருக்காங்க. அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை, ஒரு வாட்டி உள்ள போயிட்டா திரும்ப வெளியில வரவே முடியாது. உள்ள ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா டெட் பாடியை கூட யார் கண்ணிலையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. தப்பிச்சு வந்த ஒருத்தினா அது நான் தான். தப்பிச்சு வந்தது ஓகே, அதனால எந்த ஃபர்தர் ஸ்டெப்ஸும் எடுக்க முடியலையே. அந்த நெட்வொர்க்கை பத்தி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கதான் இவங்களை அனுப்பணும். ஆனா இவங்க பர்சனல் எமோஷன்ஸால அடைச்சி வச்சிருந்தவங்க தான் வெளியில கொண்டு வர முடிஞ்சதே தவிர நெட்வொர்க்கை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலையே. அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க அலர்ட் ஆயிட்டாங்க. இந்த பிளான் ஃபெயிலியர் ஆனதால ஃபர்தரா நம்ம பிளான் பண்றது கூட கஷ்டம். இல்ல சார், அந்த நேரத்துல நான் அவனை அடிக்கலனா ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிருக்கும். நீங்க போனதால பார்க்க முடிஞ்சது. அதுக்கு முன்னால எத்தனையோ பேர் நாசமாயிருப்பாங்க. இந்த ஒரு இடம் சரி, இதே போல இன்னும் எவ்வளவோ இடம் இருக்க. அங்கேயும் இந்த குடும்பம் நடந்துட்டு தானே இருக்கு. இந்த வேலையில ஜாயின் பண்ணும்போதே பர்சனல் எமோஷனலுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறது ஒரு பிரின்சிபல். அதை ஃபாலோ பண்ணாதனாலதான் இவ்வளவு பெரிய ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஆத்திரம் அவசரத்தெல்லாம் வீட்லயே வச்சிருக்கலாமே தவிர ஒர்க் பண்ற இடத்துல காட்டக்கூடாது. சார், அந்த நேரத்துல யாரா இருந்திருந்தாலும் இதத்தான் செஞ்சிருப்பாங்க. சார், இன்னொரு விஷயம், நான் அந்த ஆளை அடிச்சதுனாலதான் என்னால வெளியில தப்பிச்சு வர முடிஞ்சது. ஓகே ரஞ்சினி, ஒரு விதத்துல நீ தப்பிச்சு வந்தது சந்தோஷமா இருந்தாலும் அந்த நெட்வொர்க்கை பத்தின விஷயம் தெரியாம போனதுனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நிச்சயமா நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க யாருங்கிற விவரங்கள்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கலாம். அப்படி இருந்தா 4-5 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே சார். அதனால என்ன யூஸ்? அவங்களுக்கும் எதுவும் தெரியாது. இப்பதான் ஹைதராபாத் போலீஸ் எல்லா டீடைல்ஸும் சொன்னாங்க. அவங்களுக்கு உள்ள இருக்கவங்கள வேலை வாங்குறது மட்டும்தான் வேலை. என்ன கேட்டா இந்த ஆபரேஷனுக்கு யாராவது ஸ்கில் பர்சனா அனுப்பியிருக்கலாம். ஓகே, லீவ் இட். ரஞ்சினி, போலீஸ் மிலிட்டரி போலதான் நம்ம கஸ்டம்ஸும். வெறும் சம்பளத்துக்கான வேலை இல்லை இது. இனிமேலாவது எந்த சிச்சுவேஷன்லயும் பர்சனல் எமோஷனை காட்டிக்காம இருக்கிறது நல்லது. ஓகே, யூ காட் இட்? எஸ் சார். டிஸ்பர்ஸ். எஸ் சார். One minute, Ranjani. Sir. Anyway, you did a very good job. Congratulations. Keep it up. Thank you, sir.
என்ன அப்செட் ஆயிட்டீங்களா? இல்ல அது வந்து எல்லாம் குறை சொல்லி பேசுறாங்களே அதனாலயா? இவ்ளோ பேசுறாங்களே. இந்த ஆபரேஷனுக்கு யார் போறீங்கன்னு கேட்டப்ப எல்லாரும் தயங்கினாங்களே. நான் ஒருத்தி தானே போறதுக்கு ஒத்துக்கிட்டேன். அதானே, பேசுறது ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்தா தானே அந்த கஷ்டம் தெரியும். இவங்க பேசுறதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. இந்த டீம்ல நீங்க ஒருத்தராவது எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். எந்த ஹெல்ப் பண்ணாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க ரஞ்சினி. கண்டிப்பா உங்களுக்காக நான் பண்ணுவேன். தேங்க்யூ சார். வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். ஓகே. Yeah, I'm okay. It's okay. I told you yesterday itself, no? Yeah. No need. Yes. Especially for you, Aishwarya. Yeah. No. ஐஸ்வர்யா ப்ளீஸ். That's enough for me. உன்கிட்ட நான் கொஞ்சம் முக்கியமா பேசணும் ஐஸ்வர்யா. Okay. I'll call you later. Bye. என்ன மறுபடியும் மிரட்ட வந்திருக்கியா? இல்ல, உன்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன். என்கிட்ட ஹெல்ப்பா? என்கிட்ட உனக்கு என்ன ஹெல்ப் வேண்டியிருக்கு? நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? நீ சீனியர் ஸ்டூடெண்ட், உன்னால முடியாது ஏதாவது இருக்காமா? காலேஜ்ல நடக்கிறதெல்லாம் காலேஜ்லயே மறந்துடணும். நான் மறந்துடணுமா? நீ மறந்து விட்டியா? சொல்லு. உன் அண்ணனை கூட்டிட்டு வந்தல, அத்தனை பேர் முன்னால அவனை என் கண்ணத்துல அறைய வச்சல, இதெல்லாம் உன்னால தானே. இப்ப தெரிஞ்சிருக்குமே என்கிட்ட மோதுனா எப்படி இருக்கும்னு. இப்ப ஸ்டேஷனுக்குள்ள 1, 2, 3ன்னு கம்பி எண்ணிட்டு இருப்பான். இங்க பாரு, என் ஃபேமிலிய பத்தி உனக்கு தெரியாது. நீ எல்லாம் வெறும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்க அம்மா எவ்வளவு பெரிய டெரர் தெரியுமா? தெரியாம மோதிட்ட. தப்புதான். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க அம்மா சொன்னதுனால எங்க அண்ணனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்படி ஆனதுனால அவனால இன்டர்வியூக்கு கூட போக முடியல. எங்க வீட்ல எல்லாரும் அப்செட் ஆயிட்டாங்க. எங்க அம்மா இன்னும் எதுவுமே சாப்பிடல. என் அண்ணா பண்ணது கூட தப்புதான். இது பாரு, அவன் வெளியே வந்த உடனே உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். எப்படியாவது உங்க அம்மா கிட்ட சொல்லி கேஸ வாபஸ் வாங்க சொல்றியா? போலீஸ்காரங்க அவனை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேணா உன் கால்ல கூட விழறேன். எங்க அண்ணனை எப்படியாவது காப்பாத்து. என்ன பண்ற? நீ எங்க அண்ணனை ரிலீஸ் பண்ண வைக்கிறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஐஸ்வர்யா, உன்னை கெஞ்சி கேக்குறேன். எங்க அண்ணனுக்காக நான் எது வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். ப்ளீஸ் ஐஸ்வர்யா, ப்ளீஸ். வேண்டாம். ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற? ஏய், இங்க பாரு, இப்ப என்ன? உங்க அண்ணனை ரிலீஸ் பண்ண சொல்லணும். இன்னைக்கு நான் எங்க அம்மா கிட்ட போய் உன் அண்ணனை ரிலீஸ் பண்ண சொல்றேன், சரியா? இப்படி எல்லாம் பண்ணாத. தேங்க்ஸ் ஐஸ்வர்யா, ரொம்ப தேங்க்ஸ். ஏய், இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் உங்க அண்ணனை ரிலீஸ் பண்ண சொல்றேன், நீ போ. தேங்க்ஸ். கார்த்திகை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. எந்த வேலையும் செய்ய முடியல. அவ சாப்பிட்டானோ இல்லையோ. ஏய், முதல்ல நீ என்ன பத்தி கவலைப்படு, அப்புறம் அவனை பத்தி கவலைப்படலாம். இந்த பாரு, இந்நேரம் அவன் பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருப்பான். ரிமாண்ட்ல இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் போலீஸே வாங்கி கொடுக்கும், உனக்கு தெரியுமா? இப்ப நீ எவ்வளவு பணம் வச்சிருக்கிற, அதை மட்டும் கொடு. பணம் சுத்தமா இல்லைங்க. பென்ஷன் பணத்தையும் நீங்களே வாங்கிக்கிறீங்க. ரஞ்சினி ஏதாவது பணம் கொடுத்துட்டு போனா அந்த பணத்தையும் நீங்களே வாங்கிக்கிறீங்க. வீட்டுல எப்படிங்க பணம் இருக்கும்? சும்மா பயந்த மாதிரி நடிக்கிறிய தவிர புருஷங்கிற அக்கறையெல்லாம் உனக்கு துளி கூட கிடையாதுடி. ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீங்க. சரி, நான் பேசல. போய் அந்த உளுந்து டப்பாவை எடுத்துட்டு வா. அன்னைக்குதான் அதுல இருந்து எடுத்துட்டு போயிட்டீங்களே. சுத்தமா என் கையில காசு இல்லைங்க. உன் கையில சுத்தமா காசு இல்லைங்கிறது எனக்கு தெரியுண்டி. இப்ப நீ கடுகு டப்பா போய் எடுத்துட்டு வா, போ. ஏய், போய் எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன கீழே லுக்குடுற? போ. பொம்பளைங்க டெக்னிக்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஆம்பளைங்களுக்கு என்னைக்குமே புத்தி பத்தாது. வாங்கடி, டப்பா டப்பா சொருகி தானே வச்சிருப்பீங்க, கொடு. கையில காசே இல்லைன்னு சொன்ன,
கொக்கு மீனை கவர மாதிரி கவி ஆகணும்ல காசை. 100 ரூபாயா வச்சிருக்கிறியே? ஐயோ, அது கேஸுக்கு வச்சிருக்க காசுங்க. ஓ அப்படியா? ஆனா நேரத்துக்கு எனக்கு பிரியமானதை நான் சாப்பிடலன்னா எனக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிடுமே. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு நீ நிறைய செலவு பண்ணணுமே. குட், 300 ரூபா. என்ன கடுகு வாசம் பிடிச்சி வந்திருக்கிறியா? என்ன உழவு பாக்குறதுக்குனே கடைசியா நீ எனக்கு வந்து பொண்ணா பிறந்திருக்கிறீடி. ஆமா ரஜினி, வெளியூர் போயிட்டு வந்தா பையன் எங்கிட்ட தான் நீ கொடுக்கணும். ஆமா, ஏமா நீ வெளியூர் போய் எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு போனாவது அப்பாவுக்கு நீ பண்ணக்கூடாதா? சரி விடு, அது ஆபீஸ் மேட்ரு, பல சீக்கிரட் இருக்கும். ஆனா நான் கேட்கறது ஒரே ஒரு போன். அப்பா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? இதுதான் ஒரு பொறுப்புள்ள பொண்ணுட்டு நான் எதிர்பார்க்கறது. போன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அம்மா எப்படிமா இருக்கீங்க? அது வந்துமா. அது ஏமா கேக்குற? காலை இருந்து வெட்டியா உட்கார்ந்து இருந்துட்டு இப்பதான் வந்து சமைக்கிறதுக்கு முயற்சி பண்றான்னா பாருமா. அவன் எப்ப சமைச்சு நீ எப்ப சாப்பிடுறது? சரி ரஞ்சனி விடு, உனக்கு பசிக்கும், ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும்னு சொல்லு, நான் போய் நல்லபடியா வாங்கிட்டு வரேன். 300 ரூபாய் இன்னைக்கு நான் சம்பாதிச்சிருக்கேம்மா. வேணாம்ப்பா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏ மீனா, ஏன் டல்லா இருக்க? என்னாச்சுடி? இத பாரு, நீ கொடுத்த லிஸ்ட்ல என்னால மொத்தமா வாங்கிட்டு வர முடியல, கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேயா? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா இவளுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? கார்த்திக் அவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னது? போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? என்னப்பா, போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்களா? எதுக்கு அவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்கு? என்ன பண்ண அவ? ஒண்ணு இல்லம்மா, சும்மா இருக்க மாட்டாம ஒரு பணக்கார பொண்ணை அடிச்சு விட்டான். அந்த பொண்ணு போலீஸுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிடுச்சு. போலீஸ் அள்ளிட்டு போயிட்டாங்கம்மா அவனை. என்னப்பா நீங்க? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு அலட்சியமா சொல்றீங்க? என்ன கேட்காம உன்னை யார் பேலன்ஸ் ஷீட் தயார் பண்ண சொன்னது? நாளைக்கு அது யூனியன் லீடர் கிட்ட போச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். நீ என்கிட்ட சம்பளம் வாங்குறவ, எனக்கு சின்சியரா இருக்கணும். ப்ரிப்பேர் பண்ண பேலன்ஸ் ஷீட் இன்னும் 1 மணி நேரத்துல என் கைக்கு வந்து சேர்ந்தாகணும். இல்ல என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ஸ்டூபிட். ஹாய் மம்மி. ஹாய். ஐ எம் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, வா சாப்பிடலாம். பசி இல்லம்மா. எப்படி பசிக்காம போகும்? அரபிக் கிளாஸ் போனியா? போனேன். பசிக்கலங்கிறதுக்காக எதுவும் சாப்பிடாம இருக்க கூடாது. சுசீலா, அம்மா ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் சாரா? ஒரு நிமிஷம் இருங்க மேடம். ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறாரு மேடம். அப்படியா? ஹலோ. எஸ், அதான் போன்லயே சொன்னனே. சரி. கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன்ல வேணுமா? போய் எழுதி கொடுத்துரு. ஓகே மேடம். அம்மா வேண்டாமா, அவ்வளோ பெரிய தண்டனை வேண்டாமா. ஏன்னா அந்த குடும்பத்துல அவன் ஒரே பையனா, அவனை நம்பித்தான் அந்த ஃபேமிலியே இருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுனால இன்டர்வியூ கூட அட்டென்ட் பண்ண முடியாம இருக்கான். அவங்க அம்மா அவனை நினைச்சு சாப்பிடாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். நேர்ல போய் பார்த்துட்டு வந்தியா? ஐயோ இல்லம்மா. பின்ன இவ்ளோ டீடைலா சொல்ற? போன்ல. அந்த பொண்ணு உன்னோட போன்ல பேசினாளா? இல்லம்மா, அவளை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு காலேஜ் ஃப்ரெண்டு தான் சொன்னா. ஓ, அதனால அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடலாமா? வாபஸ் வாங்குறதும் சரி, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். இது ஏதோ அந்த பையனுக்காக கொடுத்த தண்டனை இல்ல. இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்கும் என்னை பத்தி ஒரு பயம் வரணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். ஒன்னு சொல்றேன் கேளு. லைஃப்ல ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி சென்டிமெண்ட் வளையத்துக்குள்ள மாட்டக்கூடாது. ஐ ஹேவ் நோ சென்டிமெண்ட்ஸ். நீ ஏன் பொண்ணு, நீ என்ன மாதிரியே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறதையே நீயும் நினைக்கணும்.
அதுதான் உனக்கு எப்பவுமே நல்லது. போ, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. கோ. சந்திரமதி 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 சந்திரமதி. ஹலோ. எஸ் மேடம். இன்ஸ்பெக்டரா? ஆமா மேடம். நான் சந்திரமதி பேசுறேன். சொல்லுங்க. யார் வந்தாலும் என்ன காரணம் சொன்னாலும் அந்த பையனை ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே மேடம். தேங்க்யூ so மச். ஐயாவை பார்க்கணும். யோ, என்னையும் செக் பண்றியா? எல்லாரையும் செக் பண்ண வேண்டியது என்னுடைய டியூட்டி. ஐயா முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அர்ஜென்ட் மேட்டர்ப்பா. உங்களுக்கு எல்லாமே அர்ஜென்ட் தான், ஐயாவுக்கு எல்லாமே சாதாரண விஷயம் தான். என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? சார், காலேஜ்ல எந்த வித ஃபெசிலிட்டியும் இல்ல சார். வெளியில இருந்து பாக்குறது தான் ராயலா இருக்கு சார். சார், லேப் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை சார். உள்ள எதுலையுமே என்ன மென்ஷன் பண்ணல சார். உள்ள இருக்கிற சின்ன சின்ன டெஸ்ட் டியூப்ல இருந்து பெரிய பெரிய ஆசிட் பாட்டில்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பழசா இருக்கு சார். அதை வச்சு நாங்க எதுவுமே யூஸ் பண்ண முடியாது சார். சார், கேட்டா ரொம்ப ராங்கா பதில் சொல்றாங்க சார். இஷ்டம் தான் ஏரியால வெளில போன்னு சொல்றாங்க சார். இவ்வளவு பெரிய அமௌண்ட் டொனேஷனா கொடுத்து சேர்ந்திருக்கோம். இப்ப திடீர்னு வெளில போன்னு சொன்னா நாங்க வேற எந்த காலேஜிலுமே சேர முடியாது சார். ஆமா, கஷ்டம்தான் சார். காலேஜ் பஸ் பேருக்கு தான் சார் இருக்கு. ஆனா வர்றதுக்கு போறதுக்கும் ப்ராப்பர் டைம் கிடையாது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு சார். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இப்போ நீங்க சொன்னதெல்லாம் ஒரு பேப்பர்ல பெட்டிஷனா எழுதி எனக்கு அனுப்பியிருக்கலாம்ல? சரி, வேண்டாம், எழுதுறது கஷ்டம். ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால். அதை விட்டுட்டு லேப் அடிச்சு நொறுக்கி இருக்கீங்க, கிளாஸ் ரூம் கண்ணாடி எல்லாம் உடைச்சிருக்கீங்க. நீங்க அடிச்சதுல ஹாஸ்டல் வார்டன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. 10-12 இடத்துல ஸ்டிச்சிங். கோவங்கிறது ஒரு மோசமான குணம். கோவத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாதான் முடியும். அப்புறம் அந்த தப்புக்காக தண்டனை அடையணும். இதெல்லாம் வேண்டாமே. லாபம் சம்பாதிக்கிறதுக்கான தொழில் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கல்வி ஸ்தாபனம் ஆரம்பிச்சிருக்கேன்னா என்ன காரணம்? உங்களை மாதிரி மாணவர்களோட வாழ்க்கை தரம் உயரணும்னு தானே. மரத்தடியில படிச்சவங்க, தெருவிளக்குக்கு கீழே படிச்சவங்க எவ்வளவோ பேர் மேதையா இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அவங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கலையே. இனிமே இப்படிலாம் தப்பு பண்ணாதீங்க சார். கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க சார். நிச்சயமா ஏற்பாடு பண்ண சொல்றேன். நீங்க போய் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். வெளியில காயம் தெரியக்கூடாது, பாத்துக்குங்க. ஓகே சார். வணக்கம் சார். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? ரஞ்சனி பத்தி தான் சார். சொன்னாங்க, ஒரு சின்ன பொண்ணு, கஸ்டம்ஸ்ல புதுசா ஜாயின் பண்ண பொண்ணு, எவ்வளவு புத்திசாலித்தனமா டிராமா பண்ணிருக்கா. இத்தனை வருஷமா பிசினஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த டிராமா தெரியலையே. இன்னொரு விஷயம், ஒரு தொழில் பண்றவன் அந்த தொழில் சம்பந்தமான பழக்கங்களை பழகிக்க கூடாது. புரியல? சாராயம் விற்கிறவன் சாராயம் குடிக்க கூடாது. அப்பதான் தொழில்ல ஒரு அவர்னஸ் இருக்கும். ஆனா அங்க யாரும் அப்படி இருந்ததா தெரியலையே. அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொன்ன? ரஞ்சனி. சரி, அந்த பொண்ணு விஷயத்துல யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். அவளுக்கு கொடுத்த வேலையை அவ சரியா செஞ்சிருக்கா. அவளை நான் பாராட்டிக்கிறேன். அவளை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு வேணும். ஓகே சார், நான் கொண்டு வரேன்.